கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். சங்கீதம் 52:1. பலவானே, பொல்லாப்பிலே ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. இந்த நாளில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா, பலவானின் பெருமை. என்ன பலவானின் பெருமைனா, பண பலன், அப்புறம் பதவி பலன், அப்புறம் பொருள் பலன், அப்புறம் ஆட்கள் பலன். இதெல்லாம் அதை குறித்து என்ன செய்வாங்க, பலன் இருக்குன்னு நினச்சிட்டு அதை வைத்து பெருமை பாராட்டுவாங்க. ஆனால் இன்னொரு அங்கே கீழே போட்டிருக்கு, கர்த்தருடைய கிருபையே அது எந்நாளும் உள்ளதுன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த கிருபையை, அந்த கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்ம அந்த கிருபையை, அந்த மாயையை பின்பற்றி கிருபையை பொறுக்கடிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறோம். அவருடைய கிருபை தான் நிலை நிற்கும். தாவீது இந்த இடத்துல அபிமெலேக்கு ஒரு ஆசாரியன் தாவீதுக்கு தேவ சமூகத்தில் அப்பமும் பட்டயமும் எடுத்து கொடுத்துருக்கிறார். ஏதோமேய தோவேக்கு சவுலோட வேலைக்காரன் அங்கே இருந்த நேரத்தில் அதை பார்த்துட்டு போய் சவுல்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ சவுல் அதை சொல்கிறேன், அவர் பதவி பலன், ராஜா பலன், ஆட்கள் பலன் எல்லாமே இருக்குது. இந்த பலன்லாம் இருக்கும்போது என்ன செய்கிறாரு, இந்த ஆசாரியனை கொலை செய்து அவர் வாழ்க்கையை அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கிடுறாரு. அதனால இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஊழியக்காரனு வளர்றத யாரும் பிடிக்காது. எப்படின்னா, அங்கே பாருங்கள், அந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சார், தேவ சமூகத்தில் அப்பத்தை கொடுத்தாரு, அப்புறம் பட்டயத்தை கொடுத்தாரு. அப்படின்னா தேவ சமூகத்தில் வார்த்தையும் அப்புறம் அந்த பட்டயம் குறிக்கிறது இருக்குள்ள கருக்குள்ள பட்டயம், சத்தியமான வசனத்தை போதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி போதிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, அந்த சவுல், அதை சொல்கிறேன், பணம் பலம், பதவி பலம் மேலே உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, அவனை இல்லாமல் ஆக்குறாங்க. இன்றைக்கி ஒரு கீழே இருக்கிற ஊழியக்காரங்களை வளர்கிற உண்மையாக ஊழியம் செய்கிறவங்கள வளர விடாமல் மேலே உள்ள பதவி உள்ளவங்க கீழே உள்ளவங்க அப்படி இல்லாமல் வைக்கிறாங்க. அந்த தோவைக்கு என்று அவனும் வளர மாட்டான், மற்றவங்களையும் வளர விட மாட்டாங்க. இன்றைக்கி சபையில் ஒரு கூட்டம் அப்படி இருக்குது. பதவி மேலே உள்ளவங்கக்கிட்ட அவங்க என்ன செய்வாங்க, போய் சொல்லி எப்படியாவது அவங்கள அழிக்கணும், நல்ல ஊழியக்காரங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். ஏன்னா பதவி உள்ளவங்க மேலே உள்ளவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி அதான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவருக்கு பிதானவர் எல்லாமே சகலத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அது கொள்ளையாடாமல் அவர் என்ன செய்கிறாரு, சேலையை கட்டி சீஷர் காலை கழுவுறாரு. இன்றைக்கி பண பலன் எல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், வளரத்துக்கு ஊழியம் வளரத்துக்கு கீழே உள்ளவங்கள தூக்கி விடுறதுக்கு அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். எந்த பெருமை மேட்டுமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லாத பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இன்றைக்கி நம்ம அந்த கிருபை தினைக்கும் கர்த்தர் கொடுக்கறத நம்ம போர்க்கடிக்காதபடி நல்ல காரியத்தை நம்ம செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில்